ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், ஒரு மராட்டியா மூக்கு, கல்பாசி ஒரு 4-5. இதுதாங்க தேவையான பொருள். இஞ்சி பூண்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கல்பாசி பார்த்திங்கன்னா அதிகம் போடக்கூடாதுங்க, கசப்பு தன்மை வந்துடும். சும்மா ஒரு 4-5 கல்பாசி எடுத்துக்கலாம். 3 தக்காளி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கறிங்க, 1/2 கிலோ ரைஸு. அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பிரியாணி இலை போட்டு பச்சை மிளகா அதிலே பொரிய விட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டும் மசாலாலாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதிலே போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசம் வர வரலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, வரமிளகா 1/2 ஸ்பூனு, மட்டன் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ போட்டு இதிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக புதினா தழை, கொத்தமல்லி தழை இதிலே போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கிலோ கறி மட்டன் எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விதம் எடுத்திருக்கேன் நான். இப்போ மூடி போட்டு அரிசி போடவே இல்லைங்க, மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம், அதிகம் ஊற்றக்கூடாதுங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றினா சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.